உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ற ப்ராடக்ட்டை பத்தி சொன்னதே இல்லைல்ல. நாங்க ஒர்க் பண்றது ஒரு Q2C ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி என் கதைக்கு வருவோம். கொஞ்ச நாளா வீடியோ போடவே முடியல. அதுக்கு முக்கிய காரணம் ப்ராஜெக்ட் V2 ஸ்க்ரீன்ல நிறைய இஷ்யூ. பட் நிறைய லெசனும் கத்துக்கிட்டேன். லைஃப் எப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி நிறைய ஸ்டோரி எங்க முடியுதுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இஷ்யூவும் பல மந்த்ஸா போயிட்டே இருக்குது. பட் திஸ் டைம் ப்ரொடக்ஷனுக்கு போகணும்னு நம்பிக்கையா இருக்கிறேன். ஸ்டே அப்டேட்டட் வித் மீ. இப்போ ரீசெண்டா இஷ்யூ எல்லாம் பேக் ட்ராக் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன். லைக் இப்போ நம்ம ஒன்று டெவலப் பண்றோம்னா அதை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ட்ராக் பண்ணி டெவலப் பண்ணிடலாம். பட் அதுல ஏதாவது இஷ்யூ வந்தா பேக் ட்ராக் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இது நான் கத்துக்கிட்ட பெரிய லெசன் V2ல இருந்து. அப்புறம் புதுசா ஸ்டைலிங் ஆட் பண்ணும்போது போய் டைரக்டா எட்ஜ்லயே ஆட் பண்ணி செக் பண்ணிட்டேன். லோக்கல்ல ரன் பண்ற டைமையும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்க ப்ராடக்ட் வந்துட்டு Q2C அப்படின்றது வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா கோட்ல இருந்து கேஷ் வரைக்கும் இருக்க எல்லா ஃப்ளோவையும் ஒரே அப்ளிகேஷன்ல நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் மோஸ்டா வந்துட்டு சர்வீஸ் பேஸ் கம்பெனில யூஸ் பண்ணலாம். ஈவன் இதுல டைம் ஷீட் இருக்கு, CRM இருக்கு, அந்த மாதிரி பல அதிசயங்கள் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டே அப்டேட்டட் வித் மீ.